ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த லேடி சோஃபால ஏதோ கொட்டிடுச்சுன்னு அதை கிளீன் பண்ணி வெயில காய வச்சிருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல A few moments later. அங்க வந்து குப்பை எடுக்கிறவங்க சோஃபாவை குப்பையில போட தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு தூக்கி உள்ள போட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்க கடமை உணர்ச்சியில ஒரு சோஃபா போச்சடா. நடக்கிற ஜல்லிக்கட்ட போட்டோகிராஃபர் எங்க இருந்து போட்டோ எடுத்திருந்தாருன்னா, ஒரு ஏரியால பொங்கலுக்கு ஆடலும் பாடலும் நடத்திருந்திருக்காங்க. அப்போ என்னடா ஆடுறீங்க, நான் ஆடுறேன் பாருங்கடா. ஆட்டத்தை பாருங்க, அடை வேற லெவல்ல ஆடி இருக்கியே. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க, மாட்டு பொங்கல் வந்துட்டா போதும் இவங்க மாடு வரையறன்னு பண்ற அளப்பற இருக்கே. டேய், உனக்கே நியாயமா இருக்கா? மாடாடா இது? என்னடா இது? குட்டி மாடு, கண்ணுக்குட்டி. அது குள்ள நெறியாது. டோரா புச்சில வரும்ல குள்ள நெறி கண்ணை கட்டிக்கிட்டு. 2026 பொங்கலோட ஒரு பயங்கரமான கேம்னா இதாங்க. லேடிஸோட முடியல துணிக்காய போடுற கிளிப்பை மாட்டி விட்டு அதை எப்படி எடுக்கணும்னா தலையை ஆட்டி தான் விழ வைக்கணும். அப்படிங்க நடந்த போட்டியை பாருங்க. என்ன தலையை இந்த ஆட்ட ஆட்டுறாங்க? பொண்ணுங்க ஆன்டிமார்கள் மட்டும் இல்ல, இந்த விளையாட்டுல பாட்டிமார்களையும் விட்டு வைக்கல. அதுவும் அங்க போட்ட அம்மன் பாட்டுனால எல்லாருமே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ, பசங்களை மட்டும் விட்டு வைப்போமா, பசங்களுக்கும் மாட்டிருக்காங்களே. காலேஜ்ல பானை உடைக்கிறேன்னு கம்போட வந்த பைய ஏன் பண்ணது பானைய, ஆனா அடிச்சது ஐயோ போச்சே. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை ஃபில் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யாரு அதிகமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். காலங்காலமா மியூசிக்கல் சேர் போட்டினா அது இப்படிதானே நடக்கும். ஆனா பொங்கல் ஸ்பெஷலா நடத்திருந்தாங்க பாருங்க மியூசிக்கல் சேரு டிராக்டர்ல. கேம்ல மேன் ஆஃப் த மேட்சுக்கு செக் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. இவங்க கொடுத்திருந்திருக்காங்க பாருங்க, மேன் ஆஃப் த மேட்சுக்கு உயிரோட ஒரு கோழியை கொடுத்திருந்திருக்காங்க. அடே யாரா நீங்கெல்லாம்? நைட்டு பொங்கல் கோலத்தை போட்டுட்டு என்ன கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க? பயம். அத கொடுத்தது யாரு? நாங்க. டிக்கலோனான்னு பின்னாடியே வரணும். அங்க கிளிப் மாதிரி இங்க கண்ணுல பேப்பர் ஒட்டி ஊத விட்டுட்டாங்க. இவங்க இந்த ஊதியே விழமாட்டேங்குது. இந்த அக்கா ஊதுறத பாருங்க, இன்னைக்குள்ள விழாது. மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். எப்படா இப்படிப்பட்ட போட்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க?
காலேஜ்ல நடந்த கோல போட்டியில பொண்ணுங்க சும்மா விதவிதமா கோலம் போட்டிருந்தாங்க. ஆனா பசங்க போட்டிருந்த கோலம் இருக்கே, ரெண்டு எலுமிச்சம்பழம் முட்டையை வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. கண்ணை கட்டி பானையை உடைக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க பசங்களுக்கு கண்ணை கட்டி கயிறை தாண்ட விட்டாங்க. என்னங்கடா கயிறை கொண்டு போயிட்டீங்க? ஓ, அந்த விளையாட்டா? கயிறை தாண்டறன்னு இவர் ஒரு எத்திட்டான். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? டேய் டேய், எங்கடா பூர பாக்குற? அவ இன்னும் கயிறு இருக்குன்னு நம்பி தாண்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நம்ம வேலை பார்க்குற கம்பெனில பொங்கல் கொண்டாட்டம் இப்படி இருக்கும். ஆனா அதுவே மத்த கம்பெனில பொங்கல் கொண்டாட்டம் அட, பேப்பரை போட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிடலாமோ? இந்த மாடு ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பார்த்திருந்திருக்கு. ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பார்த்துட்டு இருக்குங்க இந்த மாடு. சிஎம் சார், மாட்டு பொங்கலுக்கு யாரும் மாடு வரையக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க சார். இல்லைன்னா நாங்க மாடுங்க எல்லாம் பால் தர மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இவங்க வச்ச சக்கரை பொங்கல் பயங்கரமா வந்திருக்கும்னு எடுத்து பார்த்தா இது என்ன சொல்லுங்க? என்ன இது, அரிப்பை வச்சு வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார்? இப்படிதான் பொங்கல் வைப்பாங்களா? என்ன கருமையா இது? அட, பானை சரியில்லப்பா. எல்இடி டிவியை மட்டும்தான் செவுத்துல மாட்டுவீங்களா? இந்தா பாருங்க, நான் மாற்றேன் என் டிவிய. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சும்மா ஒன்னாலே குறுக்க நெருக்க ஓடுவாங்க. இதுல கண்ணை கட்டி ஓட விட்டா தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. நேரா கூட்டத்துக்குள்ள புகுந்துட்டான். 2026 பொங்கலோட ட்ரெண்டிங்கான கோலமே இதான். இதான் மோனிகா கோலம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த பாட்டி பண்ணியிருந்த சம்பவம் தான் அல்டிமேட்டே. இது மாடா இது? இது மாடா இது? உங்க ஊர்ல பாரு. இது மாடா இது? இது என்ன இது? மாட்டுக்கு இது மாடா இது? பாட்டி, மாட்டுக்கு நடு எலும்பெல்லாம் தெரியுது. கொஞ்ச நேரத்துல என் வாசல்ல நான் கோலம் போட்டுருக்குறேன். அது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விடுறேன். அந்த சவுங்க வயலுக்கு இது என்ன வேலை? இதுக்கு என்ன இதுல செல்லுல போட்டு செல்லு மூலமா எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க அந்த வார்த்தை? சவுங்க வயல நசிக்க போறாங்களா இல்லையா பாரு வட்டம். ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பொண்டாட்டிமார்களை தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறது தான் போட்டியே. முடியல, மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆத்தி, இத்தனை சேர்ல எப்படி ஏத்தி உட்கார வைப்பாரு? அட, ஏத்திட்டாருங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஒரு ஆபீஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன்ல பசங்களுக்கு வச்ச விளையாட்ட பாருங்க. யார் வந்து மொடா குடின்றது இப்ப கண்டுபிடிக்க போறோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஆள
பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நிறைய பேர் பார்க்க ஆர்வமா இருக்கிறது இந்த கயிறு இழுத்தல் போட்டியை பார்க்க தான். இந்த ஊர்ல பொங்கலுக்கும் இளசுங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்போ கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே கயிறே புடுங்கிடுச்சு. ஓகே ஓகே. பொங்கலுக்கு விதவிதமா மாடை வரைஞ்சு வச்சாங்க. சரி, ஆனா இவங்க என்ன கிருமாட வில்லனை வரைஞ்சு வச்சிருக்காங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. ஆனா நல்லா வரைஞ்சிருக்கீங்கடா. தம்பி கல்ல அசால்ட்டா தூக்கி போடுறத பார்த்து இவரும் கல்ல தூக்க இறங்கி இருந்திருக்காரு. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களமிறங்க போகிறார். என்ன கல்லு ஒரு அடி கூட மேல போகல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அட, இந்த போட்டி இல்லாத பொங்கல் விளையாட்டு போட்டியவே பார்க்க முடியாது. எங்க கணவன்மார்கள் பொண்டாட்டிமார்களை தூக்கிட்டு ஓடும்போது என்ன தூக்கிட்டு போய் ஸ்பியர் போட்டாப்ல. என்ன வரிசையா கீழே தூக்கி போட்டாங்க. இத பார்த்தா எப்படா பொண்டாட்டிய கீழே போடுவான்னு காத்துட்டு இருந்த மாதிரில இருக்கு. இவங்க என்ன பிளான்ல தூக்கிட்டு போறாங்களோ. இந்த ஒரே போடா போட்டாப்ல. என்னமோ எட்டி பாக்குது. அட மாடு. மூக்கு என்ன வெடப்பா இருக்கு. கோவக்கார மாடு போல. வெறுவெறு நடந்து வந்த இவங்க என்ன மிளகா தின்றாங்க. டேய், என்னங்கடா மிளகாவை கடலை முட்டாய் மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க. ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏத்திட்டு டேய், அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூடவா தெரியாது. நம்ம எல்லாரும் வீட்டு முன்னாடி போட்ட கோலத்தை தான் பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? போட்ட கோலத்துல இருந்து கலரை ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கோலத்துல யூஸ் பண்ண இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த பொங்கல் போட்டிலையும் பாட்டில தண்ணி நிரப்புற போட்டியை வச்சிருக்காங்க. ஆனா சோப்பு தண்ணியில நடந்து நிரப்பணும். அட, யாரும் விழமாட்டாங்க போலயே. ஐயோ, அச்சச்சோ, கிட்ட வந்து விழுந்துட்டார. என்ன சகட்டு மேனிக்கு விழுறாங்க. அவங்க விழுறது சுத்தி பாக்குறவங்களுக்கு குதூகலமா தான் இருக்கும். இவர் அவர் வைஃபை கூப்பிட்டு என்ன சொல்லி இருந்தாருன்னா, சீக்கிரம் சாப்பிட போகணும், இன்னொரு கோயில சாப்பாடு போடுறாங்க. ஒரு பொங்கல் போட்டியில இளம் வீரர் நீளம் தாண்டுதல்ல கலந்துகிட்டாப்புல. ஆட்ட நாயகன் மாரிமுத்துனா சும்மாவா? எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இந்த வயசுலயும் தாண்டறாரு பாருங்க, வேற லெவலு. காலேஜ் பொங்கல் கொண்டாட்டத்துல இந்த பொண்ணு பானையை உடைக்கும் போது போன் பின்பக்கம் நொறுங்கிடுச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
கஷ்டப்பட்டு புள்ளி வச்சு கம்பி கோலம் போட்டா கொஞ்ச நேரத்துல பேசாம தூங்கி இருக்கலாம். அச்சச்சோ, நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அடடா, தமிழ் பற்ற சும்மா கோலத்துல எப்படி காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. உங்க கிரியேட்டிவிட்டி காணும். உங்களுக்கு இந்த கிராமத்துல பெண்களுக்கு இடையில கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆமா, ரெண்டு பக்கமும் இழுத்த இழுல விடுவேன். ஓகே ஓகே. நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகல. இந்த ஊர்ல பொங்கலுக்கு கோலத்தை நைட்டே போட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த படுபாவிங்க எல்லா கோலத்தையும் நைட்டே அழிச்சு போட்டாங்க. அடப்பாவீங்களா, அவங்க கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை இப்படி பண்ணலாமா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? பாட்டில தண்ணி நிரப்பணும், அது ஈஸி தானே. இப்படி கண்ணை கட்டிக்கிட்டுப்பா வாய்ப்பு இல்ல. ஒரே பாட்டுல ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ டி-ஷர்ட் ஊத்திட்டு போனதும் என்ன அதே பாட்டில இவரும் ஊத்துறாரு. பொங்கல் போட்டியில பண்ணுக்கு பஞ்சமே இருக்காது போல. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 5 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். பைக் ரைடு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போன ரெண்டு பேர் திடீர்னு நேரா கொண்டு சொருவிட்டாங்க. பசங்க சேஃப் தான், ஆனா விட்டதுக்கு காரணம் சொல்லி இருந்தா பாருங்க. பொறுமையா தான் போக வேண்டியதானா? கார்னரா எப்படி வந்த? நான் அந்த கரடி பொம்மையை பார்த்துட்டே வந்துட்டேன். லுங்கி டான்ஸ் பார்த்திருப்பீங்க, லுங்கி கேம் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நடத்தின இவங்களுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது. முதல் பரிசுக்கு போட்டிப்பட்ட ரெண்டு பேர் 1 hour later. சும்மா 1 மணி நேரம் ஆகியும் அந்த இடத்துல நின்று இருந்திருக்காங்க. அட, ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுத்து முடிச்சு விடுங்கப்பா. பொங்கல் விளையாட்டு போட்டியில பானை உடைக்க கண்ணை கட்டி நடக்க விடுவாங்கல்ல, அப்படி நடந்து வந்த இவர் சரியா பானையை உடைக்கும் போது எவன்டா அது கண்ணை கட்டி விட்டது? நல்லா கட்டி விட்டுருக்கீங்கடா. இங்க பிரியாணி சாப்பிடுற போட்டி வச்சிருந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எப்படியோ, ஆனா இவரு இதுக்காகவே 4 நாள் சாப்பிடாம இருந்திருப்பாரு போல. அட, விட்டா இன்னொரு பிரியாணி கூட சாப்பிடுவாரு போலயே. ஒரு கரும்பு உடைக்கிறதுக்கு இந்த பொண்ணு 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இவன் ஏதோ காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா அத பார்த்த இந்த பொண்ணுங்க ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு வீட்டுக்குள்ள புகுந்துடுச்சு. நான் ஓடி வரும்போதே என் வாழை பிடிச்ச ஒருத்தன் இழுத்து போட்டான், அவனை தேடிதான் வந்திருக்கேன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் புத்தம் கொடுப்பேன். ட்ரக்குக்கு பின்னாடியே போட்டிருக்கு, இப்படி வந்து திரும்பாதீங்கன்னு. இருந்தாலும் கேட்பாங்களா நம்ம ஆட்கள்? எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கோலம் வரைகிறோம். ஒயிட்ல போட்டு முடிச்சிட்டோம். கலரிங் கொடுத்திருக்காரு பாருங்க, என்ன கலரிங், கலர்ஃபுல் கோலம்ங்க. ரவி வர்மாவே மிஞ்சிட்டாரு இவரு. ரவி வர்மா இருக்காருல, இது அலங்கோ வேண்டாம். நம்ம பைபுலியில கரும்பு வாங்கிட்டு வர சொன்னா கரும்பு இருக்கா? கறக்குற எல்லாம் கரும்பு தானே.
அண்ணே வீட்டு நிலையில மாட்டுற மாதிரி ஒரு 100 அடி கரும்பு 100 அடிக்கு கேக்குறேன். தானே கரும்பு நல்லா கரும்பு கடைக்காரங்களெல்லாம் கதற விட்டுருவாங்க போல. 100 அடிக்கு இல்லடா, ஏன்டா போட்டு கொட்டுற? சாப்பிட்டா காரமா இருக்குமா? இப்படி மட்டும் எங்க ஊர் பக்கம் கேட்டா கரும்பு வாய்க்குள்ள வச்சு திணிச்சிருவாங்க. ஆண்களை கவரக்கூடிய போட்டியால வச்சிருந்திருக்காங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? புடி 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 போச்சே. இவராது பிடிப்பாரா? அட புடிச்சிட்டாருங்க. இந்த பொண்ணு கம்ப வச்சு சட்டிய உடைக்கணும் பார்த்தா போரடிச்ச இந்த பாண்டிய நாட்டுல பாண்டியே உடைக்க ஆள் இல்லையா? பங்கு ப்ளீஸ் சேவிங் தி வெல். ஐயோ போச்சே. என்ன அது மண்டையில விழுந்து உடைஞ்சிடுச்சு. ஐயோ போச்சே. இத தூக்குறது கஷ்டம்தான். ஆனா இந்த பாட்டி என்ன அசால்ட்டா தூக்கிட்டாங்க. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. கோலப்பொட்டியில ரங்கோலி, புள்ளிக்கோலம், கம்பிக்கோலம்லாம் வரைஞ்சு பார்த்திருப்போம். ஆனா இங்க வரைஞ்சாங்க பாருங்க கோலம், காந்தாரா கோலம். அட நெருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? அட இன்னொரு தமிழ் கோலம். தமிழ் உயிரெழுத்துக்களை வச்சு மட்டுமே இதை வரைஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு பொங்கல் வாழ்த்து எழுதும் போது ஒரு டவுட் ஆகி போச்சு. வாழ்த்துக்களுக்கு என்ன குண்டில் வருமா குச்சியில் வருமானே? குண்டு கோச்சுக்கிறாதீங்க, கொஞ்ச நாள் ஆச்சு. அடப்பாவி, உன்னெல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சு கேட்டுது பாரு. ரேஷன் கடையில பொங்கல் பரிசு வாங்க கியூக்கு பைய அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. பைக்ல அவசரமா போறாரு, ஆனா கையில என்ன கிளாஸோட போயிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு வீட்டு முன்னாடி கோலம் போடணும் தான், அதுக்குன்னு இம்புட்டு பெரிய கோலமாவா போடுறது? இத புள்ளி வச்சு ஆரம்பிச்சு போடுறதுக்கே அரை நாள் ஆயிருந்திருக்குமே. காலேஜ் ஃபேர்வெலுக்கு டான்ஸ் ஆடுறன்னு பேட்டோட வந்திருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.